காட்டுவாங்க. இந்த பெல்ட் லைக் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட் வரும்போதே வந்து இப்படிதான் எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல பெயின் இருக்கும்போது டிஸ்க் இன்வால்மெண்ட், மசில் இன்வால்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஒரு பெயின் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டமன் அசஸ் பண்ணுவோம். அப்டமன் அசஸ் பண்ணும்போது இங்க வந்து ஒரு மசில் இருக்கு இல்லையா, நம்ம சிக்ஸ் பேக் மசில்னு சொல்லுவாங்க, ரெக்டஸ் அப்டாமினஸ் அப்படிங்கிற மசில். ஸோ டிப்பிக்கலாக இங்கே இருக்கிற ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் வந்து டிப்பிக்கலாக அந்த இடத்துல பெயின் வரும். இப்போ வந்து லோயர் அப்டமனில் வந்து நிறைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பெல்ட் லைக் பெயின் வந்து லோவர் பேக்கில் தெரியும். அதே மாதிரி இதே ரெக்டஸ் அப்டாமினஸ் இந்த சிக்ஸ் பேக் மசில்லையே மேலே இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது, மசில்ஸில் வந்து இங்கே நிறைய டைட்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட டிப்பிக்கல் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல பெயின் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் குனிஞ்ச மாதிரியே வேலை செய்யறவங்க, இல்ல கூணு போட்டு நடக்கிறவங்க. இப்ப பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் இப்படியே யாரும் விளக்க மாட்டாங்க, கொஞ்சமா இந்த பொசிஷன்ல நின்று பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இந்த பொசிஷன்ல நின்று ரீச் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் ஆக்டிவிட்டி இருக்கு அவங்களுக்கு அப்படின்னாலோ, இந்த மாதிரி அதிகமா கூணு போட்டு இந்த வயசானவங்க ஒரு 50 வயசு 60 வயசுக்காரங்கலாம் வந்து கொஞ்சம் இப்படியே தான் நடப்பாங்க. அவங்க வந்து கூணு போட்டுருக்கிறதாவும் தெரியாது, ஆனா லைட்டா ஒரு பெண்ட் பொசிஷன்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மசில்ஸ் வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த ஸ்ட்ரெயின் வந்து ட்ரிகர் பாயிண்டா மாறும். இந்த ட்ரிகர் பாயிண்ட் பேட்டர்ன் தான் வந்து அவங்க பெல்ட் லைக் பெயின் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கினர்ஜி பிசியோவில் நாங்கள் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம், மற்றதை அசஸ் பண்ணுவோம். பட் இந்த ட்ரிகர் பாயிண்ட்னால இந்த பெல்ட் லைக் பேட்டர்ன்கிற பெயின் வந்து டிப்பிக்கலாக சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ட்ரை நீட்லிங்கில் ரிலீஸ் பண்ணுவோம், கையில் ரிலீஸ் பண்ணுவோம், ஷாக் வேவ் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவோம், கப்பிங்கிற ஒரு டெக்னிக்லேயே ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வந்து ரிலீஸ் பண்ணுறதுனாலேயே அவங்களுக்கு இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு ஒரு பேட்டர்ன் காமிச்சாங்க அப்படின்னா கினர்ஜி பிசியோக்கு ரெஃபர் பண்ணுங்க, நாங்கள் கியூர் பண்ணி தரோம். இது யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.